My account coming 150 rupees only, na sir. Only 150. No matter 150. But matter 48,000. Okay. You get 10,000. Give me. Sir, in my account only I have 6,000 rupees only. Sir. லாஸ்டா நம்ம டெலிகிராம் ஸ்கேம் பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோல எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து நானும் இதே ஸ்கேம்ல தான் ப்ரோ ஆயிரக்கணக்கில் காசை விட்டுட்டேன், லட்சக்கணக்கில் காசை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் எவ்வளவு வந்துச்சோ அதுக்கு ஈக்குவலா இன்னொரு கமெண்ட்டும் வந்துச்சு. அது என்னன்னா, என்கிட்டயே வா, அவன் ஸ்கேம் பண்றான்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு ஸ்கேமர் கொடுக்குற காசை மட்டும் நான் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை பிளாக் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, ஸ்கேமரையே நான் ஸ்கேம் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் பரவாயில்லையே, மக்கள்லாம் நல்லா அவேர்னஸா தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்போ வரைக்கும்னா, ரீசெண்டா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ற வரைக்கும். ஆக்சுவலா அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஸ்கேமர் கிட்ட நம்ம காசை கொடுத்தா மட்டும் கிடையாது, ஸ்கேமர் அக்கவுண்ட்ல இருந்து நம்ம அக்கவுண்ட்டுக்கு சல்லி பைசா வந்தாலும் பிரச்சனை நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு 150 ரூபாயை ஸ்கேமர் அக்கவுண்ட்ல இருந்து அவர் அக்கவுண்ட்டுக்கு ரிசீவ் ஆனதுனால அவர் எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சாரு, எவ்வளவு காசை இழந்தாரு அப்படிங்கிறது தான் டீடைல்டா இன்னைக்கு வீடியோல சொல்ல போறேன். முக்கியமா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேபி தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களும் இந்த ஸ்கேம்ல மாட்டி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட ஷேர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் சொன்ன சேம் ஸ்கேம் தான், அதே டெலிகிராம் ஸ்கேம் தான். பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிட்டு இந்த வாட்டி இவருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கு. அப்படியா, என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹோட்டலுக்கு ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா சரின்னு சொல்லிட்டு இவரும் போய் அந்த ஹோட்டலுக்கு ஒரு ரிவ்யூ போட்டு விட்டுறாரு. ஓகே, இந்த ரிவ்யூ மூலமா நீங்க சம்பாதிச்ச அமௌண்ட் வந்து 150 ரூபா அப்படின்னு இருக்காங்க. சரியா, இந்த 150 ரூபாய் எப்படி எனக்கு போட்டு விடுவ அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு கோடு ஒன்று கொடுத்து இந்த கோடை டெலிகிராம்ல இருக்கிற இந்த அக்கௌண்ட்ல போய் சொல்லு, அவன் உனக்கு 150 ரூபாயை போட்டு விடுவான் அப்படின்னு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் டெலிகிராம் சேனல்ல போய் அந்த அக்கௌண்ட் கிட்ட சொன்ன உடனே சரி கொடுப்பா அந்த கோடை அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் டீடைல்ஸையும் வாங்கி 150 ரூபாயை அக்கௌண்ட்ல போட்டு விட்டாப்ல. நெக்ஸ்ட் டே வழக்கம் போல நம்ம ஸ்கேமர் மண்டையன் என்ன பண்ணிருக்கான், இன்னைக்கு நீ பார்ட் டைம் ஜாபை கண்டினியூ பண்ணணும்னா ஒரு 1000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நம்ம சப்ஸ்கிரைபர் சுதாரிச்சுக்கிட்டாப்ல. சரி ஓகே, இவன் ஸ்கேமர் தான் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, ஸ்கேமரை நம்ம ஸ்கேம் பண்ணி விட்டுருவோம், வந்த 150 ரூபாயை நம்ம எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பார்ட் டைம் ஜாபை நான் கண்டினியூ பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். பட் அதுக்கப்புறமா தான் காத்து இருந்துச்சு அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி. ஒரு 2 டேஸ் கழிச்சு இவருக்கு ஒரு இமெயில் வருது. அதாவது ஸ்கேமர் அக்கவுண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு 150 ரூபாய் கிரெடிட் ஆன காரணத்தினால் உங்க அக்கவுண்ட் ஃப்ரீ செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி. இவருக்கு ஒரு டவுட், ஒருவேளை இதுவுமே ஸ்கேமரோட வேலையா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பேங்க்குக்கு கால் பண்ணி கேட்டா பேங்க்காரங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆமா சார், நாங்க தான் உங்க அக்கவுண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம். பிகாஸ் உங்க அக்கவுண்ட்ல ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதாவது ஸ்கேமரோட அக்கவுண்ட்ல இருந்து உங்க அக்கவுண்ட்டுக்கு ஒரு 150 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. சோ அதனால ராஜஸ்தான் போலீஸ் எங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சு உங்க அக்கவுண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண சொல்லிருக்காங்க. உங்க அக்கவுண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதே இமெயில்ல இருந்து எங்களுக்கு என்ஓசி கொடுக்கணும், என்ஓசி கொடுத்தா மட்டும் தான் நாங்க அன்ஃப்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரிங்க, அந்த என்ஓசி எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டா இந்தாங்க டீடைல்ஸ்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் போலீஸோடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இவரும் சரின்னு வாங்கிட்டு ராஜஸ்தான் போலீஸை கான்டாக்ட் பண்ணிருக்காரு. இப்படி மாட்டிக்கிட்டீல? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. ஸ்டார்டிங்ல ராஜஸ்தான் போலீஸ் கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னா கூட அதுக்கப்புறமா இன்னொரு கான்டாக்டை வாங்கி பேசும்போது ஒரு போலீஸ் நல்லா தான் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பரை தரேன், என்னோட வாட்ஸ்அப்ல நீ கான்டாக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் அவருடைய வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி அவர்கிட்ட வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருத்தர் வந்து அந்த ஸ்கேமர் கிட்ட காசை இழந்துட்டாரு, அதனால அவர் ஸ்கேமர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காரு. சோ ஸ்கேமர் அக்கவுண்ட்ல இருந்து யார் யார் அக்கவுண்ட்டுக்கு எல்லாம் காசு போயிருக்கோ அந்த எல்லா அக்கவுண்ட்டையுமே நாங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். சோ இதுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவருடைய நம்பர், நீ எது பேசா இருந்தாலும் இவர்கிட்ட பேசிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை அவர் ஷேர் பண்ணிட்டாரு. தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை. சரி, நம்ம சப்ஸ்கிரைபரும் அவர் நம்பரை வாங்கி கால் பண்ணி கேட்டா அவர் என்ன சொல்லிருக்காப்ல அப்படின்னா, என்ன அந்த ஸ்கேமர் 48,000 ரூபாயை ஏமாத்திட்டான், அதனால தான் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், என்னோட கம்ப்ளைண்ட் மூலமா தான் எல்லார் அக்கவுண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ எனக்கு 48,000 ரூபாய் டிவைடட் பை 2 எப்படி ரவுண்ட் அப் பண்ணி பார்த்தாலும் ஒரு 20,000 ரூபாய் வருதுப்பா. அந்த 20,000 ரூபாய் மட்டும் நீ போட்டு விட்டுட்ட அப்படின்னா உன் அக்கௌண்ட்டுக்கு நான் என்ஓசி கொடுத்துருவேன், உன் அக்கௌண்ட்டையும் அன்ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, உன் அக்கௌண்ட்டுக்கு காசை எடுத்துக்கலாம்ல நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் சொல்லியிருக்காப்புல, என்னங்க பேசுறீங்க, எனக்கு அந்த ஸ்கேமர் போட்டு விட்டது வெறும் 150 ரூபா தாங்க, அந்த 150 ரூபா நான் திருப்பி கொடுத்துட்றேன், நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க எனக்கு என்ஓசி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு,
ஓ 150 ரூபாய் பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு போனது 48,000 ரூபாய். எனக்கு அந்த காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வேற பேசிருக்காப்ல. ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். Hindi? sir. You can speak Hindi? Yes, a little Hindi, sir. Okay. You can speak. Sir, already I am talking to you, na sir. For FI account freeze हो जाए. Okay. When? sir. When? 1 महीने के पहले. Yes. बताओ क्या करना है? Sir, I will talk to cyber crime. Sunil sir तुम्हारा नंबर दे दिया sir. Okay. I am complain for fraud amount. Okay. Yes. He is telling you are the complainer. Okay. I give NOC for you. Yes sir, I want NOC. Okay. Then your account unfreeze. Okay. Yes sir. இதுல எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப ஸ்கேமர் கிட்ட இந்த மனுஷன் ஒரு 48,000 ரூபாய் ஏமாந்திருக்காருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணணும்? அந்த ஸ்கேமர் யாரு என்ன ஏதுன்னு தேடி போய் கண்டுபிடிச்சி அந்த ஸ்கேமர் கிட்ட இருந்து காசை ரெக்கவர் பண்ணி யாரெல்லாம் ஏமாந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தா அது ஒரு நியாயம் இருக்கு. இந்த ஸ்கேமர் யார் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் காசை போட்டு விட்டுருக்கானோ அவங்க கிட்டலாம் இங்க பாரு உன் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன், அன்ஃப்ரீஸ் பண்ணணும்னா 50% அமௌண்ட் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி வாங்கினா, இப்போ ஸ்கேமர் ஒரு 100 பேருக்கு அக்கௌண்ட்ல காசு போட்டு விட்டுருக்கானா இந்த 100 பேர்கிட்டையும் 50% காசை வாங்கினா இது ஸ்கேமை விட பயங்கரமான ஸ்கேமாலா இருக்கும். போலீஸ் யாரு திருட யாருன்னு கூட தெரியல. ஒருவேளை இந்த ஸ்கேமர் வந்து இன்னொரு ஸ்கேம் அக்கௌண்ட்டுக்கு தான் காசை போட்டிருப்பான் அப்படின்னு நீங்க யோசிச்சு அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கூட அதை வெரிஃபை பண்ணி ஒருவேளை அவன் ஸ்கேமர் இல்லை அப்படின்னா அவன் அக்கௌண்ட்டுக்கு ஸ்கேமர் மூலியமா எவ்வளவு காசு போயிருக்கோ அந்த காசை மட்டும் திருப்பி கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா கூட திருப்பி கொடுத்துடலாம். ஆனா 150 ரூபா வந்ததுக்கு 20,000 ரூபாய் கேட்கறது நியாயமா? நான் எல்லாம் ரங்கங்கிட்ட இருந்தா அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு 15,000 இருந்திருக்கு. அதுக்கு கரெக்டா 1 டே பிஃபோர் தான் வீட்டுக்கு காசு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 9,000 வித்ட்ரா பண்ணி வீட்டுக்கு கொடுத்திருக்காப்ல. மீதி இருந்த 6,000 தான் அந்த அக்கௌண்டே ஃப்ரீஸ் ஆயிருக்கு. கெட்டதே ஒரு நல்லது நடக்குது. Your account balance 6,000 stays. 6,000. Yes sir. Only. Yes sir, only 6,000. But my fraud amount 48,000. நம்ம சப்ஸ்கிரைபரும் எடுத்து சொல்லியிருக்காப்ல. இங்க பாருங்க என் அக்கௌண்ட்ல இருக்கிறது வெறும் 6,000 தாங்க. இந்த 6,000 ரூபாய் நான் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க நான் 20,000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காப்ல, இங்க பாரு உன் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, இந்த நீ உனக்கு 150 ரூபாய் தான் வந்துச்சு, இதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, நான் ஏமாந்த அமௌண்ட் 48,000 ரூபாய், அது எனக்கு திருப்பி வரணும், இப்போ அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் ஆகணும்னா நீ 20,000 ரூபாய் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. இவர் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே காலை கட் பண்ணிட்டாப்லையா. I don't know. No matter 150, but matter 48,000 my fraud amount. அப்புறமா நெக்ஸ்ட் டே மறுபடியும் கால் பண்ணி சார் என்ன சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படி சொல்றியா, சரி ஓகே உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம் ஒரு 10,000 ரூபாய் போட்டு விட்டுரு அப்படி. அப்ப இந்த பாக்கெட்ல இருக்க 10,000 ரூபாய் என்கிட்ட கொடு. But my account coming 150 rupee only na sir. Only 150. I am 150 rupee 150 rupee fraud person मेरे को डाल दिया. Okay. You can 10,000 give me. Sir, in my account only I have 6,000 rupee only sir. Actually in my account I am getting 150 from fraud person. என்னங்க மறுபடியும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? 6,000 ரூபாய் எடுக்கிறதுக்கு அரைஞ்சி 10,000 ரூபாய் கொடுப்பாங்களாங்க? வேணும்னா உங்களுக்கு ஒரு 50% ஒரு 3,000 ரூபாய் வேணா நான் கொடுத்துறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு Sir, I will give you 3,000 sir. मैं सोच कर बात करता हूँ आपसे. Sir, okay sir. 3,000 ரூபாயா? சரி ஓகே நான் யோசிச்சு நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிருக்காப்ல. ஒரு குரூப்பா தாயா அலையறாங்க, அது ஏகிட்டே வர்றாங்களே. வெறும் ஒரு 150 ரூபாய் ஸ்கேமர் அக்கவுண்ட்ல இருந்து நம்ம அக்கவுண்ட்டுக்கு வாங்கின ஒரே காரணத்துக்காக யார் யார்கிட்டலாம் கெஞ்ச வேண்டிய நிலைமை ஆகி போச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இவர் நெக்ஸ்ட் டேவும் கால் பண்ணி என்ன பையா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நல்லா யோசிச்சேன், உன் அக்கவுண்ட்ல இருக்குது 6,000 ரூபாய், ஸோ 50% 3,000 நீ அக்கவுண்ட்ல போட்டு விட்டுரு நான் அன்ஃபீஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காப்ல. हेलो हाँ सर. आपने बताया नहीं क्या करना है? नहीं सर क्या करें. योर अकाउंट 6,000 ना? हाँ यस सर. ऐसा करते हैं 50% कर लेते हैं. ओके सर, बट आई डोंट हैव पैसा अभी. अकाउंट ओपन आने के बाद तुमको मैं सेंड करेगा डायरेक्ट. பட் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு டவுட், ஆல்ரெடி 6,000 ரூபாய் ஃப்ரீஸ் ஆகி போய் கிடக்குது, இப்போ 3,000 ரூபாயை மறுபடியும் தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 3,000 ரூபாயை வாங்கிட்டு என்ஓசி கொடுக்காம அன்ஃப்ரீஸ் பண்ணாம இந்த 3,000 ரூபாயும் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவர் என்ன சொல்லியிருக்காப்ல, அதாவது நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல அக்கௌண்ட்டை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிருங்க,
அதில் 6000 ரூபா இருக்குல்ல, அந்த 6000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா நான் அனுப்பிச்சிடுறேன், என்கிட்ட வேற பேங்க் அக்கௌண்ட்டும் இல்லை, இப்போ என் கையில் காசும் இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, I don't have any amount in my hand, sir. I have that account only have 60,000. நகி அதெல்லாம் முடியாதோ, நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு NOC கொடுத்துட்றேன், கொடுத்த உடனே நீ எனக்கு 3000 ரூபா கொடுத்துடணும், அதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காப்ல. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? No. I give NOC for cyber officer, then you transfer 3,000. I'm not understand, sir. No matter account. हेलो हाँ सर, NOC के बाद पैसा चाहिए? NOC चाहिए सर. हाँ, NOC में दे दूंगा. हाँ ओके सर. मैं अकाउंट ओपन होने का वेट नहीं करूंगा. हाँ सर. ओके. हाँ ओके सर, मेरे पास दूसरा अकाउंट नहीं है सर. दूसरा है बेसिक ग्रामा बैंक. आई एम नॉट यूजिंग दैट. मुझे नहीं पता, मैं आपको अकाउंट नंबर भेज दूंगा. NOC देने के बाद 3,000 रुपए ट्रांसफर कर देना. ओके. Yesterday today sorry. मैं ट्राई करेगा सर तुमको देने के लिए. ओके सर, मैं कॉल करेगा सर तुमको पैसा रेडी करने के पास. ओके. பட் நெக்ஸ்ட் டே சப்ஸ்கிரைபர் யோசிச்சு பார்த்துருக்காப்ல, எப்படியும் 3000 ரூபா கொடுத்து தான் அந்த அக்கௌண்ட்டை நம்ம அன்ஃப்ரீஸ் பண்ண போறோம், நமக்கு வரப்போறது ஒரு 3000 ரூபா தான், பட் நம்மளுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா 9000 ரூபா லாஸ் ஆயிரும். ஸோ அதனால இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ்லே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை அப்படியே விட்டுறலாம், 6000 ரூபா நஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அதை அன்ஃப்ரீஸ் பண்ணாமலே விட்டுட்டேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த ஸ்னேக் பாபு விழ மாட்டான்டா. ஸ்னேக் பாபு வாழ்க. அண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட் இப்போ ஃப்ரீஸ்ல இருக்கே, இது மூலியமா ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு லாயருக்கு கால் பண்ணி பேசினேன். அண்ட் அவர் சொன்னது இன்னுமே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாரு. அதாவது இதே மாதிரி கேஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே எக்கச்சக்கமா இருக்கான், அது எல்லாமே இன்னும் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். ஸோ நிறைய பேர் அதாவது இவன் ஸ்கேம் பண்ணதான் வந்திருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டே அவனை நான் ஸ்கேம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அவன்கிட்ட இருந்து ஒரு காசை வாங்கிட்டு கடைசியில் இவங்க தான் படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க. அவஸ்தைப்படுறாச்சாரி. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ஸ்கேமை பற்றி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண உடனே எனக்கு ஞாபகம் வந்தது என்னமோ நீங்கள் தான். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் ஒரு 50% ஆஃப் கமெண்ட் வந்து நான் ஸ்கேமர் அக்கௌண்ட்லேருந்து காசை வாங்கிட்டு அவனை ஸ்கேம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான். ஸோ யாரெல்லாம் ஸ்கேமர் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசை வாங்கியிருக்கீங்களோ உங்கள் பேலன்ஸை தயவு செஞ்சு வேற அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. அந்த அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கிறது சேஃப் கிடையாது. எப்போ வேணாலும் யார் வேணாலும் அந்த ஸ்கேமர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிரும். அண்ட் இப்போ ஒருவேளை இவர்கிட்ட ஒரு 6000 ரூபாய் இருந்ததுனால சரி ஓகேன்னு போயிடுச்சு, ஒருவேளை லட்சக்கணக்கில் உங்க அக்கௌண்ட்ல காசு இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்ககிட்ட எவ்வளோ டிமாண்ட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை டிமாண்ட் பண்ற அமௌண்ட்டை நீங்க அவங்க கிட்ட கொடுத்தாலுமே உங்களுக்கு உங்க அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் ஆகுமா, அந்த அமௌண்ட்டை உங்களால எடுக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். அண்ட் இந்த விஷயத்துல யாரா உண்மையான ஸ்கேமரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கு. ஆக மொத்தத்தில் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம 1 ரூபா ஸ்கேமர் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்தாலும் தப்பு, ஸ்கேமர் அக்கௌண்ட்ல இருந்து 1 ரூபாயை நம்ம அக்கௌண்ட்டுக்கு வாங்கினாலும் அது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. யாரும் யார்கிட்டயும் 1 ரூபாயை அன்னோன் அக்கௌண்ட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு காசு வாங்காத அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருங்க. அப்படி ஆகட்டும் ஆகட்டும். சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நம்ம சப்ஸ்கிரைபரோட ஸ்கேம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒருவேளை நீங்க இந்த ஸ்கேம்ல மாட்டிருந்தீங்க உடனே அதுல இருந்து வெளியே வந்துருங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டான் சேர்ந்துரும். சோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கலாம். திஸ் மை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.